அனைவருக்கும் வணக்கம். நான் உனக்கு கிரிப்டோ சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ இந்த வாரத்துக்கான இம்பார்ட்டன்ட் மார்க்கெட் அப்டேட் வீடியோ வந்திருக்கு. ஸோ டிலே பண்ணாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் இந்த வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிட்காயினோட ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 89,300 வரையும் போயிட்டு அங்கேருந்து நல்லா ஒரு பம்பை கொடுத்து 105,800 வரையும் ரீச் பண்ணிட்டு இப்போ 104,000 பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நான் என்னுடைய போன வீடியோலையும் சரி டெலகிராம்லையும் சரி லிக்விடிட்டி ஹண்டிங் பற்றி வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த டம்பும் இந்த பம்பும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கிரிப்டோ மார்க்கெட் புரிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ பேசிக்லி லாஸ்ட் வீக் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டை டம்ப் பண்ணி வீக்கெண்ட்ஸ் கிட்ட இருக்க எல்லா பிட்காயினையும் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கி மார்க்கெட்டை நல்லா பம்ப் பண்ணி விட்டாங்க. வர திங்கக்கிழமை ட்ரம்ப்போடைய பதவி ஏற்பு நாள் அப்படின்றதால கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு டம்ப் அண்ட் பம்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது அதை வந்து பக்கா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதே டைமில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ஆர்பியும் கடந்த 7 வருஷத்தில் ஒரு புது ஆல் டைம் ஹை வந்து செட் பண்ணியிருக்குது. அதாவது 3.4 வரையும் வந்து ரீச் ஆச்சு. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்பீச்சில் யூஎஸ்க்கு பிட்காயின் நேஷனல் ரிசர்வ்ஸ் வந்து கொண்டு வரணும், அதில் யூஎஸ் பேஸ்டு காயின்ஸ்லாம் இருக்குது பாருங்க, அதாவது யூஎஸ்ல லான்ச் ஆனது அப்படிலாம். ஸோ அந்த காயின்ஸ் வந்து பாசிபிளாக வந்து ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ எக்ஸ்ஆர்பிலாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் பேஸ்லேருந்து லான்ச் பண்ணதால எக்ஸ்ஆர்பி அந்த ரிசர்வ் ஆட் பண்ண போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன்ல மார்க்கெட் நல்லா வந்து பம்ப் ஆச்சு. ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி நடக்க போகுது சொல்லிட்டு எக்ஸ்ஆர்பி வேல்ஸ்க்கு நல்லாவே தெரியும் போல. டாப் அல்காயின்ஸ்ல நல்லா டம்ப் ஆகும்போது எக்ஸ்ஆர்பி மட்டும் பெருசா வந்து டம்ப் ஆகி இருக்காது. அழகா அதுக்கான ஸ்பெகுலேஷன் வரும்போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து பம்ப் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ எக்ஸ்ஆர்பியோட செல் டார்கெட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா என்னுடைய எக்ஸிட் பிரைஸ் டார்கெட் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் போய் பாருங்க, அதில் க்ளீனாக வந்து கொடுத்துருக்கேன் இது வரையும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இந்த வீக்கில் வந்து ஒரு பெரிய ஷாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவருடைய மீம் காயினை லான்ச் பண்ணது தான். இதை வந்து யாருமே எதிர்பார்க்கல. இந்த காயின் லான்ச் ஆன 24 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா டாப் 50 மார்க்கெட் கேப்பில் வந்து இன்க்ளூட் ஆயிடுச்சு அந்த காயின். அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் $34 வரையும் ரீச் ஆச்சு. அண்ட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 அக்கௌண்ட் மட்டும் பெரிய ப்ராஃபிட் வந்து பார்த்துச்சு. அதில் டாப் ப்ராஃபிட் பார்த்தது இந்த அக்கௌண்ட் தான். ஸோ இந்த டோக்கன் பப்ளிஷ் ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லியனுக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் 194 மில்லியனுக்கு மேலே வந்து இருக்குது. இதே மாதிரி இன்னொரு 3 அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மில்லியன்ஸில் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. ஸோ என்னதான் யூஎஸோட பிரசிடென்ட் கிரிப்டோக்கு சப்போர்ட் அப்படின்னு சொன்னாலுமே இது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இன்சைடர் ட்ரேடிங் மாதிரி தாங்க தெரியுது. அஃப்கோர்ஸ் பிரசிடென்ட்டோட காயின் அப்படின்றதால இந்த எஸ்இசியோட ப்ராப்ளம் வந்து இருக்காது. நிறைய பேர் வந்து ப்ரோ ட்ரம்ப் காயின் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பர்சனலி ஸ்பீக்கிங் இந்த காயின் பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அது சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 1 பில்லியன் இருக்கு. அதில் இப்போதைக்கு 200 மில்லியன் மட்டும் தான் வந்து சர்க்குலேட்டிங்ல இருக்கு. அண்ட் இந்த ரிமைனிங் காயின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துல வந்து ஸ்லோவாக வந்து வெளியில வரும். கிரிப்டோ ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லி கொடுத்தெல்லாம் ஒன்னே ஒன்று தான், எவ்வளோ பெரிய காயினாக இருந்தாலும் அது நல்லா பம்ப் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக கீழே வந்தே ஆகணும். அது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 1 பில்லியன் சர்க்குலேஷனில் இருக்க காயின் அப்படின்றதால இது எப்படி பிளே அவுட் ஆகும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா மட்டும் தான் வந்து முடியும். ஸோ நான் பர்சனலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த காயின் பக்கமே வந்து போக மாட்டேன். இந்த மாதிரி மீம் காயின்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுல. ஈவன் அது ட்ரம்ப் காயினே இருந்தாலுமே சரி. ஆனால் இந்த ட்ரம்ப் காயின் மார்க்கெட்டில் பண்ண வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காயினில் இருக்க லிக்விடிட்டியை வந்து அது வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ பேசிக்கலி மக்கள் வந்து ஐயோ சூப்பராக போகுது இந்த காயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க என்னெல்லாம் டோக்கன் இருக்கோ அதை வித்துட்டு ட்ரம்ப் காயின் வந்து வாங்கியிருக்காங்க. இதனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அல்காயின்ஸ் நல்லாவே வந்து டம்ப் ஆச்சு. பட் டோன்ட் வெரி, எப்பவுமே லிக்விடிட்டி ஒரே டைரக்ஷனில் ஒரே காயின் பக்கம் வந்து போகாது. ஸோ இந்த மாதிரி அல்காயின்ஸுக்குள்ள லிக்விடிட்டி போகிறது நல்லது தான். ஏன்னா அங்கே வந்து ஈஸியாக அதர் அல்காயின்ஸுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். அண்ட் ட்ரம்ப் 20ஆம் தேதி பதவி ஏற்கிற அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியோட சேர்மன் இருக்காரு பாருங்க, கேரி கென்ஸ்லர், அவர் வந்து பதவி விலகுறாரு. இதை வந்து போன நவம்பர்லேயே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரிப்டோ கம்யூனிட்டியில் ஒரு கொண்டாட்டமாக தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து எஸ்இசி அந்த அளவுக்கு நெகட்டிவாக இருந்தாங்க டுவர்ட்ஸ் லெஜிட் கிரிப்டோ கம்பெனிஸ். ஸோ ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும் கிரிப்டோக்கு, அதில் மாற்றுக்கிறதே வந்து கிடையாது. ஆனால் அதில் நீங்கள் சில விஷயங்களும் வந்து கவனிக்க வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சொல்லணும்னா ஒரு புது ஆல் டைம் ஹை வந்து செட் பண்ணியிருக்குது. அதாவது 270 பக்கம் வந்து போயிட்டு இப்போ 253 பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சொலானா பம்ப் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி சொலானாவோட ETF வந்து அப்ரூவ் பண்ணப்படலாம். ஆஸ் வெல் அஸ் சொலானால தான் ட்ரம்ப்போடைய மீம் காயின் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுதான் வந்து நீங்கள் நியூஸ் எல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கும். பட் பின்னாடி நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொலானா காயின் பின்னாடி இருக்க அரசியலை பற்றி வந்து சொல்லியிருப்பேன் என்னோட போன வீடியோஸில். ஸோ பேசிக்கலி FTXோட CEO அண்ட் தென் சொலானாவோட வேல்ஸ்லாம் வந்து லாபிங் பண்ணியிருக்காங்க யூஎஸ் கவர்மெண்ட்டில். பேக்ரவுண்டில் யூஎஸில் பெரிய லெவல் வேலைகள்லாம் வந்து நடந்திருக்கு guys. இதில் வந்து நம்மளால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது வந்து கிரிப்டோ கம்யூனிட்டிக்கு ஷார்ட் டேர்மில் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இட் சீம்ஸ் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனு சொலானாக்கும் வந்து எக்ஸிட் லிக்விடிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது தான் வந்து நினைக்கிறேன். அண்ட் இது வந்து வைட்டாலிக்கோடைய ஒரு ட்வீட்லேயே வந்து தெரிஞ்சிருக்கும் என்னன்னா பெரிய பெரிய சேஞ்சஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரு சின்ன பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்டார்ட் அக்ரெசிவ்லி லாபிங் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கிரிப்டோ ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் வருது அப்படின்றதால கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸில் நிறைய பேர் வந்து
வந்து இந்த எஃப்டிஎக்ஸ் லாபிங்ல இன்வால்வ் ஆயிருக்க சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் இதுவரையும் எஃப்டிஎக்ஸோட மணியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியல. பிகாஸ் நிறைய அதை சுற்றி ரெகுலேஷன் இருந்துச்சு அது இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ட்ரம்ப்புக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்த அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1.2 பில்லியனை யூசர்ஸ்க்கு பே பண்ண சொல்லிடுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேசிவ் இன்ஃப்ளோஸ் ஆஃப் மணிஸை வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்து கொண்டு வரும். அண்ட் இந்த 1.2 பில்லியன் எப்போ ரிலீஸ் பண்ண போடுதோ அந்த டைமில் ஈஸியாக வந்து அல்காயின்ஸ் எல்லாமே வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும். இந்த மணியால் வந்து ஃபர்ஸ்ட் பம்ப் ஆகாது. இந்த மணியை வந்து நம்ம அல்காயினை வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸே அவங்களோட டோக்கன்ஸை வந்து பம்ப் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் ஃப்ரெஷ் மணி அட்ராக்ஷன் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை பற்றி நான் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். இதுவரை நீங்கள் என்னோட அல்காயின் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்க. ஸோ இந்த 1.2 பில்லியன் வெளில வருது அப்படின்னு நியூஸ் வந்தாலே கண்டிப்பாக நிறைய அல்காயின்ஸ் வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஐ திங்க் அதுதான் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டான அல்காயின் சீசனாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹால்விங் அனாலிசிஸ் வச்சு பார்க்கும்போது இந்நேரம் அல்காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கணும். பட் ட்ரம்ப்போடைய பதவியேற்பு 20ஆம் தேதிக்கு மேலே தான் அப்படின்றதால கொஞ்சம் டிலே ஆயிருக்குது அது. ஸோ குட் டைம்ஸ் ஆர் கம்மிங், அதில் வந்து டவுட்டே வேணாம். ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்க போகுது கிரிப்டோ மார்க்கெட்ஸ்க்கு. ஸோ இந்த வருஷத்தில் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவல் ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியும். ரைட், பிட்காயினுடைய மார்க்கெட் அப்டேட் பற்றி வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த வாரத்தில் பிட்காயின் பிரைஸ் எந்த பக்கம் போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லிக்விடேஷன் ஹீட் மேப் எடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு அதிகமான லிக்விடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் தாங்க வந்து இருக்குது. ஏன்னா அடுத்த வாரம் பதவியாக இருக்கிற ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் லாங் பொசிஷன்ஸ் ஓப்பன் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அதிகமான லிக்விடிட்டி எதுவரை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 99,000 பக்கம் வந்து இருக்குது. ஸோ மண்டே மேபி யூஎஸ்ஓடி மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மொத்த லிக்விடிட்டியை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆன அப்புறம் இங்கேருந்து மேபி பம்ப் ஆகிறதுக்கு வந்து நல்லாவே வந்து சான்சஸ் இருக்குது. அதே 99,000 பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. ஸோ அதோட பிரேக் அவுட் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஆல்ரெடி பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இங்கேருந்து ஒரு சின்ன கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி இதே ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட்டை எடுத்து இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல கெயின்ஸ் வந்து வரும். ஸோ அப்படி தான் மார்க்கெட் பிளே அவுட் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மண்டே மார்னிங் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மேபி பிட்காயின் பிரைஸ் 99,200 பக்கம் வரை டம்ப் ஆகிட்டு அந்த இங்கேருந்து நல்லா பம்ப் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ட்ரம்ப் பதவியாக இருக்கும் போது. அந்த ஆடிய காலம் பாடிய வாயம் சும்மா இருக்காது அப்படின்னு அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரம்ப் பதவி ஏற்ற அப்புறம் கிரிப்டோ ரிலேட்டடாக கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பொறுத்து மார்க்கெட் நல்லாவே வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அது கூடவே சேர்ந்து அல்காயின்ஸும் நல்லா பம்ப் ஆகும் அப்படின்றத என்னுடைய கருத்து. உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. வித் தட் இதோட இந்த வீடியோ முடிஞ்ச சொல்லுவார் கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இருக்காம கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.